அரசியலுக்கு சிலர் அடித்தளம் இல்லாமலேயே வர முயற்சிக்கிறார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒவ்வொரு ஊரிலும் ஆண்டுக்கு ஒருமுறை கண்காட்சிகள் அமைக்கப்படும் போது இளைஞர்கள் கூடதான் செய்வார்கள் என்றும், அஸ்திவாரம் இல்லாத கண்காட்சி செட் சிறு காற்று அடித்தாலும் கீழே விழுந்துவிடும் என்றும் தெரிவித்தார். அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க. கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. தாஜ்மஹால போட்டோல பார்த்திருக்கோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் திமுகவை நோக்கி பல்முனை தாக்குதல் நடத்தப்படுவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற திமுக 75ஆம் ஆண்டு விழாவில் பேசிய அவர், பரம்பரை எதிரிகள் அனைவருக்கும் திமுக தான் ஒரே டார்கெட்டாக இருப்பதாக கூறினார். எந்த திசையிலிருந்து எந்த தாக்குதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு பல்முனை தாக்குதல். ஏன்னா அவங்களுடைய ஒரே டார்கெட் நம்ம தான். பரம்பரை எதிரிகள் எல்லாமே திமுக தான்.